மக்கள் நல கூட்டணியில் புதிய கட்சிகள் இடம்பெற வாய்ப்பில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் நம்மோடு இருக்கார். நாம் அவரோட பேசுவோம். சார் வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிடுவதாக அறிவிச்சிட்டாங்க. அவங்க ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடுகளை வைத்து கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிற கட்சிகளே கூடி பேசுவதற்கான கால அவகாசம் இல்லை. தங்களுக்கு இடையிலே கூடி பேசி தொகுதிகளை பங்கீடு செய்வதற்குரிய கால அவகாசத்தை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் 4 கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த 4 கட்சிகளுமே மாவட்ட வாரியாக கூடி கலந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இனிமேல் புதிதாக வேறு கட்சிகளை இந்த கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கோ இணைந்து செயல்படுவதற்கோ வாய்ப்பில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் மாவட்ட வாரியாக தலைமையிட்ட ரெடியாக இருக்கா? எப்பொழுது வேட்பாளர் பட்டியல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்? நாங்கள் கடந்த 1 வார காலமாக விருப்ப மனுக்களை பெற்று வருகிறோம். தலைமையில் விருப்ப மனுக்களை செலுத்தியிருக்கிறார்கள். மாவட்ட வாரியாகவும் விருப்ப மனுக்களை தந்திருக்கிறார்கள். அதற்கான தேர்தல் பணிக்குழுக்களை நியமித்திருக்கிறோம். அவர்கள் இப்போது மனுக்களை பெற்று ஆய்வு செய்து வேட்பாளர் தேர்விலே தீவிரமாக இருக்கிறார்கள். 30ஆம் தேதிக்குள் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடும் அதே சமகாலத்தில் வேட்பாளர் தேர்வும் நடைபெற்று முடியும். 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் நடக்கும். சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்று அணியாக கிளம்புறீங்க. மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் இணைந்து சந்தித்தது. ஆனால் இப்போது உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டின்ற ஒரு நிலைமையே தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்திருக்கிறது எப்படி நாம் எடுத்துக்கலாம்? இது உங்கள் கூட்டணிக்கான எந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும்? ஒட்டுமொத்தத்திலே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்பதற்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே தனித்து போட்டியிடுகிற ஒரு நிலைதான். எனவே தேமுதிக, தமாக ஆகியவை மக்கள் நல கூட்டணியோடு இடம்பெறாமல் போனதனால் மக்கள் நல கூட்டணிக்கு பின்னடைவோ பலவீனமோ கிடையாது. அவர்கள் தனித்து போட்டியிடுவதனால் பெரிய நட்டமும் ஏற்பட போவதில்லை. ஆகவே உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து.